Hello friends, welcome to Rama Semi Kitchen. திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் இது. கோதுமை மாவு வச்சு 3 ஸ்வீட் தோசை பண்ணியிருக்கேன் நான். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு ஸ்டஃபிங் வச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் தோசாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தோசைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நான் சொல்கிறேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 1/4 கப் எடுத்திருக்கேன், ஏலக்காய் பொடி, அரிசி மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய். தோசை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நெய், நம்ம மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே ஈஸி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, ஏலக்காய், வெல்லம் எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டாச்சு. இதை ஒன்றா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கணும், அப்போ டேஸ்ட் நல்லா தெரியும். நம்ம போட்ட எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்ல திக்கான ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. பேன் சூடாயிடுச்சு, நெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு இதில் நம்ம இஷ்டம் எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். பெரிய தோசையாகவும் மாற்றிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை மாதிரியும் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச தேங்காவை மேலே போட்டுக்கலாம். மாவுலேயே போட்டு கூட நம்ம செய்யலாம். இது மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட க்ரன்ச்சியாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் 2 பக்கமும் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். ஏன்னா நம்ம திக்காக ஊற்றி இருக்கிறதுனால நல்லா வேகணும். இப்போ வந்து நல்லா ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்துச்சு. இன்னொரு பக்கமும் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். சூப்பராக நல்லா ஒரு சைடு அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அந்த பக்கமும் நல்லா ரொம்ப வந்து மீடியம் சிம்மில் வைங்க கேஸை. ஏன்னா அந்த பக்கம் தேங்காய் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக தேஞ்சிடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டோம். அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பாருங்க. சூப்பராக 2 நிமிஷத்தில் நம்ம ஸ்வீட் தோசை ரெடி. அடுத்த தோசைக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, பேரிச்சம்பழம், பிஸ்தா, பாதாம், கொஞ்சோண்டு வெள்ளேரி விதை, செரி. இது வந்து நான் பாதாம் பிஸ்தா வந்து பொடி பொடியாக மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக சுற்றி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம தோசையில் ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன தோசையாக ஊற்றியாச்சு. பிஸ்தாவும் பாதாமையும் ஒன்றா கலந்து அதை மேலே நல்லா அழகாக போட்டுக்கலாம். ரொம்பவே ரிச் ப்ரோட்டீன் தோசை இது எல்லாமே. அது மேலே கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்ச டேட்ஸ், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம திருப்பி போடும்போது கீழே கொட்டாமல் இருக்கும். இதையும் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டாச்சு. நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம 2வது ட்ரை ஃப்ரூட்ஸ் தோசாவும் ரெடி. அடுத்தது 3வது ஒரு ஸ்வீட் தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரூட் வச்சு பார்க்கலாம். ஆப்பிள், பொமக்ரானட், பனானா எடுத்துருக்கேன் இன்றைக்கி. வேறு ஏதாவது பிடிச்ச பழம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது கூட மில்க் மேட் எடுத்துருக்கேன். மில்க் மேட் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை பாலே நல்லா சுண்ட திக்க சக்கரை போட்டு காய்ச்சி அதை கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நம்ம மில்க் மேட் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அடுத்தது 3வது நம்ம தோசை ஃப்ரூட் தோசை பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரூட் மிக்சரை அந்த தோசை மேலே வச்சிடலாம்.
இது திருப்பி போடும்போது கொஞ்சம் இது பக்கமே நல்லா ஒரு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து திருப்பி போடும்போது ரொம்ப தீஞ்சிடும். அதனால் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி வேக வைக்கும் போது கீழே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், மேலேயே வெந்துடும் உங்களுக்கு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துச்சு. நம்ம திருப்பி போடவே வேணாம், நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா மாவு நல்லாவே வெந்துச்சு உங்களுக்கு. மூடிட்டு ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது நம்ம 3வது ஃப்ரூட் தோசையும் ரெடி. சூப்பராக இருக்குது.